இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லோரும் சொல்ல மாதிரி எனக்கும் அவ்வளோ தமிழ்னு தெரியலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த கால அளவில் லாட் ஆஃப் மூவிஸாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதில் ரிலீஸுக்கு அப்புறம் அதில் யார் நடிச்சிருக்க அதை விட சம் பீப்புள் வில் கோ ஹைட்ஸ், மற்றவங்க அப்படி இப்படிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கேஸில் நம்ம 10 பேரும் ரொம்ப லக்கியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு. அதை விட 4 லாங்குவேஜஸில் நம்ம மூவியை ரிலீஸ் பண்ண போகிறது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபேஸாக இருந்தால் எனக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதை விட தானு சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணி தமிழ் நம்ம மூவி ரிலீஸாக எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் ரொம்ப நன்றி. அதை விட நம்ம ப்ரொடியூசர் எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்குது, எந்த அளவுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கு. அவர் டைரக்டர்ஸாக இந்த அடாலில் உள்ள 10% ஏதாவது ஆஃப்டர் த மூவி கிடச்சிருக்கா, இல்லை ஆஃப்டர் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஏதாவது அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கா, அது நம்ம டைரக்டரோட மட்டும் எஃபர்ட் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. நீங்கள் எல்லாமே நம்ம சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டீசர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஆஃப்டர் த ரிலீஸ் கம்மிங் February 14 வேலண்டைன்ஸ் டே தான் நம்ம ரிலீஸ் இருக்குது. ஸோ அன்றைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இனிய நாள் இது. திரையுலக வரலாற்றில் மாபெரும் வெற்றினை ஈட்டக்கூடிய ஒரு ஆதார் லவ் படத்தினுடைய இயக்குனர் உமர் லுல்லு உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கக்கூடிய அத்துணை கலைஞர் பெருமக்களே, இந்த நிகழ்வில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் சகோதர பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றப்போ மார்ச் மாதம் நினைக்கிறேன் இல்லையா, மார்ச் மாதம் எனக்கு அழைப்பு வருது. ஹவுஸ் பச்சன் கூப்பிட்றாரு, சார் இப்படி ஒரு மலையாளத்தில் ஒரு படம் எடுத்துன்னு இருக்கிறேன், தமிழில் பண்ணணுன்னா நான் என்னென்ன வகையில் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் இந்த படத்தினுடைய வைரல், அதாவது கத்தி வைத்து கண்கள் ரெண்டும் யுத்தம் செய்யுதே, அதாவது கண்களிலேயே ஒரு காந்தர்வ ஒரு குணத்தை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உமர் லுல்லு சாதாரண இல்லை, இளைஞர்களை கட்டி வாலிப இளைஞர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் தான் உமர் டைரக்டர். அவரோட அன்னைக்கு ஹவுஸ் பச்சனும் உமர் லுல்லுவோட உட்காந்து கேரளாவில் கொச்சினில் நான் எனக்கு கார் அனுப்பிச்சு என்னை கூட்டின்னு உட்கார வச்சு ஐடியா கேட்குறாங்க, தமிழில் எப்படி பண்ணணும் அப்படின்னு போர்ஷனை போட்டு காமிக்கிறாங்க. சரி இதெல்லாம் இப்படி பண்ணிங்க, தமிழுக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லி மிக சிறப்பான முறையில் அதை படமாக்கி கொடுத்துருக்காங்க. படத்தை பார்க்கும்போது உங்களெல்லாம் கட்டி போடும். எப்படி ஒரே ஒரு கண்ணசைவில் இந்த உலகத்தையே இந்த காரிகை இழுத்து போட்டாங்களா, அந்த மாதிரி படம் முழுக்க உமர் லுல்லுனுடைய வசீகரம் உண்மையிலேயே என்னுடைய அடுத்த படம் நீ பண்ணணும் வேற ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றினை ஈட்டி தரும். அதாவது இந்த படம் திரையிடும் பொழுது மிகப்பெரிய இளைஞர்களை, அதாவது வாலிப இள நெஞ்சங்களை வசீகரிக்கக்கூடிய இந்த ஒரு ஆதார் லவ் உலகத்துக்கு அது காதலுக்கு மொழி அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காதலுக்கு எத்தனை பாஷையில், அதாவது இந்த 4 மொழி மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலையும் இந்த படம் படமாக்கப்படுவது உண்மை. ஏன்னா இளம் சிறார்களை அப்படி இழுக்கக்கூடிய ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. அதாவது நான் அவருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தது என்னென்னா, மியூசியம் முறுக்கு படம் பாருங்கள், அதில் இருக்கிற பசங்களாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பார்க்க வச்சு அதை மனசில் நீங்கள் வச்சுங்க. இந்த படத்தில் அது அந்த காலம் இல்லாமல் உமர் லுல்லுனுடைய உண்மையான அதாவது அவரை பார்க்கும்போது இப்போ அவர் 16 வயசு பையன் மாதிரி தான் எனக்கு தெரியுறார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காட்சியும் அப்படி ஒரு அமைப்பு அமைந்து இருக்குது. இசை சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இசை வந்திருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் இருப்பாங்கள எல்லா பசங்களும் எதிர்காலத்தில்
மிகப்பெரிய வரவேற்பினை படக்கக்கூடிய அத்தனை மொழிகளில் இந்த பசங்க கிளிக் ஆவாங்க. அதுக்கு இந்த படம் தான் அத்தாட்சி. உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்போது விண்ணுக்கு மண்ணுக்கு விஸ்வரூபம் எடுக்க இந்த படம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.